நாங்கள் தான் வருவோம், 2010 210 இடங்களை பிடிப்போம் என்று ஒரு எடப்பாடி பழனிசாமி உளறிக் கொண்டிருக்கிறார். எதற்காக நீ வர வேண்டும்? இன்னும் இருக்கின்ற எல்லா வளத்தையும் டெல்லிக்கு எழுதி வைத்துவிட்டு அவன் காலிலே சரண்டராய் இருப்பதற்கா? அந்த கூட்டணியில் இருப்பவன் எவனாவது ஒருவன் ஒழுக்கமானவனாக இருக்கிறானா என்று பார்த்தால் ஒருவன் கூட இல்லை. இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி மதத்தின் பெயரால் நாட்டை சூறையாட வேண்டும் என்று நினைக்கிறான் நரேந்திர மோடி. ஆனால் தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலமா? இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஓலை ஊர்வலம் நடந்தால் முனுசாமி லைட்டை தூக்கிட்டு போறான். இங்க அல்லாவுக்கு நெருப்பு பிரிச்சா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்டை வாங்கி தரான். மாரியாத்தாளுக்கு கூழ் ஊத்துனா பாய் கெவுரு வாங்கி தரான். இதான இங்க நடக்குது. நம்மூட்டு குழந்தைக்கு, இந்துக்களுக்கு பிறந்த குழந்தைக்கு சாதாரணமா பேதி என்ன சொல்லுவோம்? பொன்னேரி பில்ல போடுன்னு சொல்லுவோம். ஆனா பக்கத்துட்டு அம்மா என்ன சொல்லும் தெரியுமா? பொன்னேரிக்கு போய் பில்ல போட்டா பேதி நிக்காது, மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சாருன்னா பேதி நின்றோன்னு கண்ணம்மா சொல்றா, முனியம்மா கேக்குறா, பாய் மந்திரிக்கிறாரு, குழந்தைக்கு பேதி நின்று போகுது. நாங்க மொத்தமா இருந்தா உன் மசருக்கு நிலம் வந்தது, எங்களை பிரிச்சு எங்களை நாசமாக்கி எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி நாங்க அடிச்சுன்னு செத்தா இவன் ரத்தத்தை குடிக்க பாக்குற நரேந்திர மோடி தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கு. இப்ப உலக நாட்டுல போர் நடக்குது. போர் நடந்தா கேஸ் வரல. கேஸ் வரலன்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணாரு? எலக்ட்ரிக்கல் அடுப்புல நிறைய விற்க வச்சாரு. இப்ப டிசைனா அடுப்பு வந்துருச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பு வாங்கி நீங்க பயன்படுத்தினா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆணி தானே தமிழ்நாடு புடுங்க முடியும். நம்ம என்ன வளைகுடா நாட்டுக்கு போய் கப்பலை இட்டு சொல்ல முடியும்? அது விஜய் உக்கால ஓடிவனா சொல்லுவோம், என்னை விட்டா நான் போய் கப்பலை ஓட்டிட்டு வந்துடுறேன்னு. நம்ம சொல்ல முடியுமா? கேஸ் கிடைக்கல, நம்ம என்ன கேட்கணும்? கூட்டம் போட்டினா விஜய் அங்கிள் என்ன கேட்கணும்? விஜய் மச்சானா விஜய் மச்சான் என்ன கேட்கணும்? மோடிஜி எல்பிஜி எல்லாம் ஆச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சார், ஏன்டா பிஜேபின்னு வாயை திறந்தா உன் வாய் சுடுகாடா பிடிச்சிதான், அப்படி பயம் இருக்கணும், ஏன்டா ரோட்டுக்கு வர? இதை கேட்டா எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்குது. இப்ப நாங்கெல்லாம் சாவுக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்கிக்க போறோம். போலீஸ் தடுத்தா போலீஸ் அடிக்கப்பட்டா என் சொந்தக்காரன் செத்துட்டா அதுக்கு நான் போறேன், ஏன்டா நீ மடக்கிறேன்னு கேட்க மாட்டோமா? மொத்தத்துல அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயம், அவன் நேர பார்த்தாலே அவனுக்கு பயம். அப்படி வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத அந்த கட்சியில முக்கியமா ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறான். 2043 தொகுதியான் தமிழ்நாட்டுல. அவனை எதை வச்சு அடிக்கலாம்? அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஒருத்தன், அவனை எத்தனை தொகுதியில் நான் விஜய் போட்டி போடுவார்னா 5-6 தொகுதியில போடலாம், 234 போட முடியாது. 2க்கு மேல போட்டா தேர்தல் கமிஷன் செருப்பால் அடிக்கின்றது அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் தெரியல. அப்படிதான் அவங்க எல்லாம் பண்றான். நம்ம அப்படி இல்லை. கேஸ் கிடைக்காது, தட்டுப்பாடு வருதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப எல்லாத்துலயும் அடுப்பு இருக்குதா இல்லையா? கரண்ட் அடுப்பு 2 ரூபா டிஸ்கவுண்ட் தரமா இல்லையா? இதுதானே தமிழ்நாடு பண்ண முடியும். கேஸுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணாரு? அந்த கேஸுக்கு காரணமா இருக்க நரேந்திர மோடி. நான் அமெரிக்கா பக்கமும் நிக்க மாட்டேன், நான் ஈரான் பக்கமும் நிக்க மாட்டேன், நான் நடுநிலை வகுப்பேன். ஐயா ஈரான்கார என் கப்பலை மொல்லமா அமுச்சு விடுன்னு கேட்டா நீ மனுஷன். நீ மோடி தும்புனா நீ வாந்தி எடுக்கிற, மோடி வாந்தி எடுத்தா உனக்கு வயிற்று வலி வந்துடுது, மோடி கண் சிமிட்னா நீ தூங்கிடுற. இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல நான் தான் வீரன் எப்படி ஒருத்தன் காட்டுல நடந்து போனா பயம் வராத இருக்கிறதுக்கு சாமி பாட்டு பாடின்னு போவானோ, அது மாதிரி நரேந்திர மோடி பாட்டு பாடினுக்கிறாரு. இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் நீங்க தான் இந்த நாட்டோட பெண்கள், இந்த நாட்டோட கண்கள். நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த நாட்டை திருத்த முடியும். அதனால நீங்க 23ஆம் தேதி காலையில ஓட்டு போடணுமா? காலையில இருந்து குளிச்சு அத்தானுக்கு காப்பி போட்டேன், பிள்ளைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன், பிள்ளைக்கு நாளைக்கு கூட கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம், அத்தானுக்கு அடுத்த நாள் கூட டீ போட்டு கொடுக்கலாம். உன் ஓட்டு போடாத ஊட்டினா வேற எவனா பண்ணிட்டு போயிடுவான். அதனால காலைல இருந்து குளிக்கணும், தப்பே கிடையாது. வெயில் காலம் காலைல குளிக்கணுமா?
குளிச்சுட்டு ஓட்டு சீட்டை கையில எடுத்துக்கோ. நீ கையில எடுத்துக்கிட்டு நீ குங்க போட்டு வச்சு மாரியாத்தால கும்பிடுற ஆளா இருந்தா நேரா மாரியாத்தா கோயிலுக்கு போ. நான் சொல்றேன்னு ஓட்டு போட்டுறாத. இப்ப நான் வந்து இங்க வந்து இன்னைக்கு உதயசூரியனுக்கு வந்து கேட்கிறேன். நாளைக்கு ஒரு உட்கால ஓடி வந்து வேற சின்னத்துக்கு கேட்பான். நாலு அன்னைக்கு ஒருத்தன் வருவான். உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் சொல்றேன் சத்தியமா போடாத. நீ 23ஆம் தேதி காலைல குளிச்சுரு. கண்ணம் பிடிக்க ஓட்டு சீட்டை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ. ஹேண்ட்பேக் வச்சுக்கோ, ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோ. இல்ல சின்ன மடிப்பரிசு தான் வச்சுக்க. நீ இந்துவா இருக்கிறியா, நேரா போ. பக்கத்துல எங்கேயாவது மாரியாத்தா கோயில் சத்தியமா இருக்கும், அங்க போ. கண்ணம் பிடிக்க. அம்மா மாரியாத்தா, எல்லா பையலும் வந்து என்ன ஓட்டு கேட்கறான், யாருக்கு போறதுன்னு எனக்கு தெரியல ஆத்தா, நீ வந்து சொல்ல ஆத்தா அப்படின்னு கேளு. ஆத்தா உண்மையிலே வருவா. ஓத்தா அவனுக்கு கூப்பிட்டா தான் வரமாட்டான், நீ கூப்பிட்டா வருவான். வந்து கேட்பா, ஆத்தா ஆத்தா எல்லாரும் ஓட்டு கேட்கறான், எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது, நான் யாருக்கு ஆத்தா ஓட்டு போடணும்னு கேளு. ஆத்தா சொல்லுவா, மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டாந்து ஆடும் கோழியும் வெட்டக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஆப்படிச்ச பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடாத உதயசூரனுக்கு போடுன்னு ஆத்தா சொல்லுவோம். நீ கிளம்பிட்டியா? அடுத்து நம்ம இவர் கிறிஸ்தவர் இருக்காங்க. நீ கிறிஸ்டினா இருக்கிறியா, நீயும் குளிச்சிரு, வீட்டுல ஏசுநாதரை கும்பிட்டுடு, நேரா ஓட்டு சீட்டை எடுத்துக்க, அங்க போ. மசூதிக்கு நேரா சர்ச்சுக்கு போ, முட்டிய போடு, கூப்பிடு, ஏசுநாதரே. சத்தியமா வருவார். அவர்கிட்ட கேளு, ஏசுநாதரே எல்லாரும் ஓட்டு கேட்கறான், எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது, நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு ஏசுநாதரை கேட்டா, ஏசுநாதர் ஸ்ட்ரைட்டா இப்ப ஞாயிற்றுக்கிழமை நேற்று தானே அவர் உயிர் தெரிந்த நாள், வெள்ளிக்கிழமை சீர்வழி அடைஞ்சாங்க, நேற்று உயிர் தெரிந்தார். அந்த இயேசு சொல்லுவாரு, முழுசா கவுட போட்டு நம்மளுக்கெல்லாம் ஆசி வழங்குற பாதிரியாரையெல்லாம் ஜட்டி கவுன அவுத்து ஜட்டியோட ஜெயில போட்டு நசுக்க பார்த்த பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடாத உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு இயேசுநாதர் சொல்லுவார். நீ வந்துட்டியா? நான் இல்லப்பா, நான் இந்துவும் இல்ல கிறிஸ்டியனும் இல்ல, நான் முஸ்லீம் சாமி, நான் என்ன பண்றது? நீயும் அதே ஓட்டு சீட்டை எடுத்துக்கோ, கண்ணா மூடு, அல்லாவை கூப்பிடு. அல்லாவுக்கு உரிமை இல்ல, உருவ வழிபாடு உங்களுக்கு இல்லையா, உடனே டக்குன்னு மாத்தி காகிதம் இல்லத்தை கூப்பிடு. காகிதம் இல்ல எல்லா பையனும் அவங்க ஓட்டு கேட்கறான், எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது, நான் யாருக்கு ஓட்டு போடுறது? காகிதம் இல்ல சொல்லுவாரு, என்னோட கடைசி காலத்துல என் முஸ்லிம் மக்களை இப்படி அனாதையாக விட்டு விட்டு போகிறேனே என்று கையை பிசைந்து நான் கண்ணீர் விட்டு தவித்த நேரத்தில் என் கரங்களை பற்றி கொண்டு முஸ்லிம் மக்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி 3.5% இடஒதுக்கீடு தந்து, உலமாக்களுக்கெல்லாம் நலவாரியம் தந்து, முஸ்லிம் மக்களுக்கு அனைத்தையும் அள்ளி வழங்கிய ஐயா கலைஞரின் சின்னமாம் உதயசூரனுக்கு போடுன்னு காகிதம் இல்லை சொல்லுவார். இப்போ மாரியாத்தா சொல்லிட்டா, இயேசுநாதர் சொல்லிட்டார், காகிதம் இல்லத்தான் சொல்லிட்டாரா? இதுக்கப்புறம் மாத்தி நீ எந்த மைதானுக்கு போட முடியும்? போட்டீங்கன்னா சாமி குத்தமா ஆயிடும். சாமி குத்தானா என்ன பண்ணும்? மாரியாத்தா என்ன பண்ணுவா? கண்ணுல அம்மா போட்டுருவா. கண்ணு தெரியாத நின்று தடவணும்னுவாங்க. அட பாவி, வாயு என்ன வாயு, கண்ணை வச்சு நின்று தடவுன்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு பழமொழி, அது இதுக்குதான். சாமி சொல்றதை கேட்கலன்னா என்ன நடக்கும்? மாரியாத்தா வேலை கொடுத்துருவா. இதெல்லாம் நம்ம சொல்லினா இப்ப அவன் என்ன சொல்றான்? முருகப்பெருமான தான் நாங்க கூட போறோம். விட்டானுங்க. முதல்ல ராமரை கையில தூக்கி தெரிஞ்சானுங்களா? ராமர் உத்தரப்பிரதேசத்துல அவர் பிறந்த ஊர்லயே நரேந்திர மோடியை கூப்பிட்டு செருப்பை கழட்டி தலைமையிலே அடிச்சார். என் பேரை சொல்லி ஊரை ஏமாத்தாங்கன்னு ராமர் செருப்பால் அடிச்சிட்டார். அது முடிஞ்சுதான் நேரா அங்கிருந்து கர்நாடகாவுக்கு போனானுங்க. பஜ்ரங் பலின்னு சொல்லி அந்த அனுமானை கையில எடுத்தாங்க. அங்க ஆப்பச்சு காங்கிரஸ் ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. கேரளாவுக்கு போனாங்க. கேரளாவுக்கு போய் சபரிமலை ஐயப்பான்னு நான் அவரு காது மேல அடிச்சு அங்க கம்யூனிஸ்ட உட்கார வச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றான்? தமிழ்நாட்டுக்குள்ள வந்து, அதுவும் மதுரையில வந்து திருப்பங்கூர் குன்றத்துல அந்த கல்லு மேல ஏத்தனாதான் முருகர் கண்ணை திறப்பாங்க. நாங்க 200 வருஷமா ஏத்திக்கிறோம்டா பாவி, அதை தாண்டா ஏத்துறோம், முன்ன பின்ன அங்க ஏத்தந்தில்லைன்னு கேட்டா அங்கதான் ஏத்தணும். அப்ப முதலமைச்சர் என்ன பண்றாரு? ஏத்துன்னு இவனையும் விட்டு தர்காவுக்கு போன அவனையும் விட்டா கொலை விழுமா விழாதா? அந்த கொலையை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? 144 போட்டோம்.
144 போட்டு தடுத்தோம். அதுக்கு ஒரு ஜட்ஜி கூப்பிட்டு ஏன் ஆர்டரை கேட்காம நீ ஏன் 144 போட்டானுங்க, கலவரம் வரும், கலவரத்தை தடுக்கணும்னு 144 போட்டா அந்த கேஸ் இருக்கு. என்ன நடந்தாலும் சிஎம் உயிரே போனாலும் மத கலவரத்தை அனுமதிக்காத ஒரு தலைவன் தான் ஐயா கலைஞரோட அருந்தவ புதல்வன் அண்ணன் தளபதி என்பதை நீங்க எல்லாம் நெஞ்சில ஞாபகமா வச்சுக்கணும். இத மாதிரி அதிமுக ஒரு கட்சி, அவங்கள ஓட்டு கேட்கறாங்க. அந்த கூட்டணி பத்தியா எல்லாருக்கும் என்ன கட்சி கொடுத்துக்கிறான்? அண்ணாமலை என்ன சொன்னாரு? அண்ணாமலை என்ன சொன்னாரு? அறிவாலயத்துல ஒரு செங்கல்லா உருவு வேண்டாம் சொன்னாரா இல்லையா? அறிவாலயத்துல ஒரு செங்கல்லா உருவு வேண்டாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், நீ உருவ முடியாதுடா, நீ உரியறதுக்கு தான் ஆள் என்ன. இப்ப பிஜேபி அவரை உரிய விட்டுச்சா? யாரு செங்கல்ல யாரா எடுக்குது? நேற்று பேச்சம்பாடியில இன்னைக்கு முடிச்ச காலம். இந்த கட்சி 75 வருஷம். நேருவை பார்த்தோம், இந்திரா காந்தியை பார்த்தோம், காமராஜரை பார்த்தோம், ராஜாஜியை பார்த்தோம், ஏன் பார்த்தா ஜெயலலிதாவையும் பார்த்தோம், எம்ஜிஆரையும் பார்த்தோம். இவ்வளவு பேரையும் பார்த்துட்டு நின்னா இவர் ஒரு செங்கல்லாம் உருவாலாம். நாங்க ஒன்னா இவர் கையில எடுத்து கொடுத்துட்டு நாங்க 5 வாங்கி குச்சைஸ் வாங்கி சர்டிபிகேட் இருப்போம். பாத்தியா வென விதைச்சவன் வெனையா இருப்பான். நீ தானே சொன்ன 9 ஆண்டு காலம் பச்சை கீழ் கையெழுத்து போட்ட இந்த விவசாயி மகனை தற்குறி எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடாது. உன் கட்சியை சொல்லிட்டு அவன் கால நக்கணும். அவன் சொன்னானா உனக்கு சீட்டை கொடுக்க கூடாதுன்னு. வேலை முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? இந்த கருப்பை போடார் புள்ள. அது சொல்லுவாங்க தெரியுமா? வேண்டாம் வெறுப்பா புள்ள பெத்தா காண்டாம இருக்கணும் பிறக்கணும்னு. ஒரு பழமொழி தெரியுமா தெரியாதம்மா? வேண்டாம் வெறுப்பா புள்ள பெத்தா காண்டாம இருக்கணும் புள்ளையா பிறக்கும். அது மூப்பனாருக்கு பிறந்து ஒரு புள்ள இருப்பார். அது வேண்டாம் வெறுப்பா பெத்த புள்ள. அதுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு கூட சத்தியமா ஜெயிக்காது. ஒண்ணு கூட சத்தியமா ஜெயிக்காது. அவர்களே இவர்களை சொல்லி முடிய 5 நாள். மூப்பனார் பிள்ளை கிட்ட மைக்க கொடுத்தீங்கன்னா அவர்களே இவர்களை சொல்லி முடிய 5 நாள் ஆகும். சரி, இந்த புள்ளதான் இப்படி பெத்து போட்டு போனோம்னு சொன்னா ஐயா ராமதாஸ் ஒரு பிள்ளைய பெத்து போடுகிறார். பெத்த புள்ள அப்பனை காப்பாத்தணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணா, இவன் தந்தை என்னோட்டான் புள்ளிடும் சொல். இந்த பிள்ளைய பக்க இவங்க அப்பா என்ன தவறு செஞ்சவனு ஊர் சொல்லணும். இந்த அப்பனை அவையத்து முந்தி வைக்கணும். ஆனா அப்படியே கொலை பார்க்கிற பிள்ளை அன்புமணி. அவரு டெய்லி சொல்லுவார், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். சீட்டு நிக்கணும். யார் நிக்கணும்? ஒண்ணு அவர் நிக்கணும், அவர் பொண்டாட்டி நிக்கணும். எங்களை பார்த்து என்ன சொல்றான் இப்ப இடையே? குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும். கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி. இங்க குடும்பமே தான் இருக்கணுமா? நான் யாரை பார்த்து பேசுறீங்க? யாரை பக்கத்துல வச்சுன்னு பேசுறீங்க? மூப்பனார் பையனை வச்சுன்னு பேசலாமா? மூப்பனார் பிள்ளைய வச்சு நீங்க பேசலாமா? அப்ப மூப்பனாருக்கு அந்த பையன் பிறக்கலன்னு சொல்லிட்டு போ, நாங்க ஒத்துக்கோம். அன்புமணி வச்சுன்னு பேசலாமா? அப்ப அன்புமணி ராமதாஸ் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போ, நாங்க ஒத்துக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து இவன் மடியில கட்டி வச்சுக்கிட்டு எங்களை சொல்றான் குடும்ப அரசியல். நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம்? ஒரு கல்யாணம் பண்ணா புள்ள பிறக்கணுமா இல்லையா சாமி? பிறக்கலாம் சீமா பேசுவாங்களா இல்லையா சாமி? பிறந்ததே அது வருது, அது ஒழுங்கா வந்துதான்றதுதான் கேள்வி. ராமதாஸ் ஒரு பிள்ளைய பெற்றாரு, எங்க ஐயா கலைஞர் ஒரு பிள்ளைய பெற்றாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? சாவர வரைக்கும் அப்பா தான் தலைவர், அப்பா தான் கட்சி, அப்பா சொல்லுதான் கட்டுப்பட்ட பிள்ளையா இருந்தோமா இல்லையா? நேற்றே கொடுத்துரு, இந்த நேற்றே கொடுத்துருன்னு கொடுக்கணும் இல்ல. அவர் இருக்க வரைக்கும் தான் அவர் தான் தலைவர், அவருக்கு வரைக்கும் அவர் தான், அவருக்கு பின்னாடி நாங்க. இப்ப எங்க இவங்களுக்கு நோவுதுன்னா, வேற எவனா இருந்தா இந்நேரம் கொள்ளாட்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ரத்தம் ஓடுறதுனால அந்த திமுக ரத்தம் இந்த நெஞ்சோரம் விசா கைதியா இருந்து என்ன கஷ்டப்பட்டாரு. போன வந்தவங்க சேர்ற மாதிரியா சேர்ந்தாரு எங்க முதலமைச்சர். அவர் இந்த மண்ணில் பிறந்து ஐயா கலைஞருக்கு பிள்ளையா பிறந்து ஐயா கலைஞர் 14 வயசுல தமிழ் கொடி ஏந்தி வீதிக்கு வந்தா, எங்க அண்ணன் தளபதி 12 வயசுல வாக்மேன் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு வந்தவன்.
தலைவர்கள் பேசு தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்ட் பண்ணி முரசொலிக்கு கொடுத்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கி விசா கைதியாக ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் இருந்த காலத்தில் காவல்துறை வந்து திமுகவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுத்தால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்ன போது இந்த சிறையில் இருந்து செத்து போனாலும் போவேனே தவிர நான் எழுதி தர மாட்டேன் என்று சொன்ன ஆண்மகன் எங்கள் அண்ணன் தளபதி. அதற்கு பின்னால் திருமணம் முடிந்து 3 மாதங்களில் அனிமூனுக்கு செல்ல வேண்டிய கணவன் கட்டிய மனைவியை கட்டிலில் போட்டு புரள வேண்டிய எங்கள் தலைவன் ஓராண்டு கால இளமையை காராகிரகத்தில் பறிகொடுத்து விட்டு அதற்கு பின்னால் வெளியே வந்து படிப்படியாக முன்னேறி இந்த நாட்டில் துணை முதலமைச்சராக, மேயராக, பொருளாளராக, செயல் தலைவராக படிப்படியாக உயர்ந்து தலைவர் அண்ணன் தளபதி ஐயா கலைஞரின் மறைவுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள வந்த ஒரு உத்தமன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இந்த நாட்டில் இவ்வளவு சாதனைகள், இவ்வளவு நன்மைகளை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்துவிட்டு தாங்கள் மண்டியிட்டு பிச்சை கேட்க வேண்டுமா? இனி கேட்டா அந்த கதையெல்லாம் விட்டான். இனி கேட்டா ஐயா தளபதியை தப்பா பேசினார்னு அதுக்கு தளபதி பதில் சொன்னா, நீங்க காமராஜர் செத்த போது இடம் கொடுக்கல, அதை கூட மன்னிச்சிடலாம். அம்மா ஜானகி அம்மா செத்த போது அவங்களுக்கு மெரினா பீச்சில் இடம் கேட்டாங்களா, ஐயா கலைஞர் இடம் கொடுக்கலையா? அட படுபாவிகளா, அந்த அம்மா ஜானகி அம்மா செத்த போது, ஜானகி அம்மா உயிரோடு இருந்த போது நான்லாம் ஜானகி அம்மா எம்ஜிஆரோட பொண்டாட்டி தானம்மா, நான்லாம் ஓட்டு கேட்டேன். யாரு கேட்டேன் தெரியுமா? எம்ஜிஆரோட ஒரிஜினல் பொண்டாட்டி ஜானகிக்கு. அப்ப இந்த எடப்பாடிலாம் பொண்டாட்டிக்கு ஓட்டு கேட்கல, பப்பாட்டிக்கு ஓட்டு கேட்டவனுக்கு சேவல் சின்னத்துல. இவனுக்கு போய் ஜானகி எம்ஜிஆரை பத்தி பேசலாமாமா? போய் பேசினா கழிவு போயிடாது, அந்த வேலையை தான் செய்யறானுங்க. அப்ப எல்லாம் இவனுக்கு பூரா ஜெயலலிதா பக்கத்தில் நின்னாங்க, நாங்க ஜானகி பக்கம் நின்னோம். அதை விட்டான். 96 ஆட்சிக்கு வந்து ஐயா கலைஞர் தான் ஜானகி ராமச்சந்திரனோட படத்தை சட்டமன்றத்துல மாற்றினவரு ஐயா கலைஞர். பொய் சொல்லு, நான் வேணான்னு சொல்ல, பொருந்துற மாதிரி போய் சொல்லு, ஒரு நாளைக்காவது தாங்குற மாதிரி போய் சொல்லு. அப்படிதான் கத்திக்கிட்டே இருந்தான். தேமுதிகவுக்கு 1/2% ஓட்டு இல்லை, 4% ஓட்டு இல்லை, அவங்களுக்கு 10, நாங்க 10 கொடுக்குறோம், 15 கொடுக்குறோம். உனக்கு எங்கடா நோவுது? கொடுக்கறது நாங்க, வாங்கறது நீங்க. ஏன்னா பாவங்க, ஒரு புருஷன் செத்து போன பொம்பளைய எழுதி கையெழுத்து போட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு, பத்திரத்தை மட்டும் பத்திரமா வச்சுட்டு சீட்டை கொடுக்காத ஏமாத்திரம் உட்கால போய் தானே இந்த எடப்பாடி பழனிசாமி புருஷனை இழந்தவள, ஏற்கனவே அறுந்தவள அறுக்கிற வேலை தானே செஞ்சான். எப்படிப்பட்ட புறம்போக்கு எங்க தலைவரை வந்து காமராஜருக்கு இடம் கொடுக்கல. காமராஜர் செத்த போது அவங்க அக்கா பையன் இந்த கம்யூனிட்டிக்கு கொல்லி போட மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிட்டான். பெத்த பிள்ளை இல்ல, மொத்த பிள்ளை இல்ல, தத்து பிள்ளையா இருக்கு. எங்க ஐயா கலைஞர் காமராஜர் கொல்லி போட்டாரா? பரதேச செஞ்சுமா இல்லையா? இவ்வளவு செஞ்சு இந்த நாட்டை தாழ்ந்து கிடந்தவன, பள்ளத்துல இருந்தவன, மோசமா போனவன, இந்த நாட்டுல கோயிலுக்குள்ளேயே வரவானான்னு சொன்னவன, கோயிலை கட்டலாம், நம்ம கோயிலை கட்டலாம், கோபுரம் கட்டலாம், பெயிண்ட் அடிக்கலாம், சாரத்தை தொங்கி செத்து போலாம். ஆனா நம்ம கோயிலுக்குள்ள போக முடியாது. சொன்னா இல்லையா? அந்த நிலையை மாற்றத்துக்கு ஐயா கலைஞர் பாடுபட்டாரா இல்லையா? அவர் இருக்கும்போது சட்டம் போட்டாரா இல்லையா? அனைத்து ஜாதி காரணம் அர்ச்சகராகலாம், கோயிலுக்குள்ள வராதுன்னு சொன்னேன். சாமிக்கு பூ போடுறதுக்கே என் ஆளை அமைச்சவரு எங்க தாத்தா கலைஞரை தவிர இந்த நாட்டுல எவனா உண்டாடா? இவ்வளவு சித்தமா இல்லையா? இப்ப அதிமுகவோட பிஜேபி வரானே வந்தா என்ன மயிர் கொடுக்குவீங்க? பொம்பளை என்ன சொல்லுவீங்க? 8வது பட்சியா, வயசுக்கு வந்துட்டியா, வெளியே போவாத. உன்னை எவங்கிட்டா ஒருத்தங்கிட்ட புடிச்சு குத்துறேன், கட்டி கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. 8வது வந்துட்டியா, வயசுக்கு வந்துட்டியா, ஒரு நல்லா அவனா ஒருத்தனை பார்த்து புடிச்சு குத்துறேன். அப்ப அந்த பொண்ணு கேட்கும், அம்மா அவன் குடிப்பானா? அம்மா இவங்க சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணா குடியெல்லாம் விட்டுருவாண்டி. அம்மா அவன் கஞ்சா அடிப்பானா? அம்மா அதெல்லாம் உன்னை குடிச்சான்னா மறந்துடுவாண்டி. எப்படியாவது அந்த வயசுல வந்த பொண்ணு, 8ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட
கிணத்துல தள்ளி விட்ட கூட்டம் தானே இந்த தமிழ்நாடு கூட்டம். அந்த கூட்டத்தை திருத்தி ஏமா நீ படின்னு சொன்ன கூட்டம் தானே. நீ படிக்க மாட்டேன்னு சொன்ன போது ஐயா கலைஞர் என்ன சொன்னாரு, நீ 8வது வரைக்கும் படிச்சுன்னா உனக்கு 5000 ரூபாய் கல்யாணத்துக்கு தரேன்னு சொன்னார்ல. 5000 ரூபாய் கொடுத்தமா இல்லையா? புண்ணியவதி ஆட்சி அம்மா ஆட்சி வந்து இல்ல, அப்புறம் அந்த 5000 ரூபாய் ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா? மறுபடியும் ஐயா கலைஞர் வந்து சொன்னாரு 10வது வரைக்கும் படிச்சுன்னா 10,000 ரூபாய் தரேன்னு. இதை சும்மா கொடுத்தாரா? எப்படியாவது நீ படிக்க, படிப்பறிவு இல்லாம எவனாவது கட்டிட்டு போயிட்டா அவன் மண்ணெண்ணெய் விட்டு கொளுத்தினாலோ கேஸை திறந்து கொளுத்தினாலோ உன் அப்பா அத்தாளுக்கு லெட்ரு போட கூட துப்பு இல்லாம இருக்கிறீங்க. தமிழ் பெண்களே, நீ 8வது 10வது படிச்சு நீ படுற கஷ்டத்தை அப்பா அத்தாளுக்கு அண்ணன் தம்பிக்கு லெட்டராவது போடுன்னு சொன்னாரு ஐயா கலைஞர். எங்க அண்ணன் தளபதி என்ன சொல்றாரு, நீ படிச்சு லெட்டர் போட்ட எங்க அப்பா இருக்கும் போதே இப்ப நான் வந்துட்டேன், நீ +2 நிக்காத, நீ காலேஜுக்கு போ, 3 வருஷம் படிச்சாலும் 5 வருஷம் படிச்சாலும் 60,000 உங்க தாத்தா தளபதி போடுவோன்னு சொல்றான். தாத்தா மாமா மச்சாமா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எந்த பொம்பளை MP ஆகுது எங்க அக்கா கனிமொழி மாதிரி பேசுற ஒரு கிளியடி எவனா இருக்கானா? பார்லிமெண்ட்ல மந்திரிய திணற விடுற ஒரே ஆளு அக்கா கனிமொழி தானே. இன்னைக்கு ஜெயில தூக்கி போட்டா அடுத்த நாள் பெயில் போடுறானா இல்லையா? 19 மாசம் திகார் சிறையில பெயிலே போடாம தப்பே பண்ணாம உத்தமி பத்தினின்னு சொல்லி கேஸ்ல ஜெயிச்சுட்டு வந்த ஒரே ஆளு எங்க அக்கா கனிமொழியை தவிர இந்த நாட்டுல எவ்வளவு இல்லை. கேஸ் போட்டாங்களா இல்லையா? அந்த கேஸ்ல 19 மாசம் இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு குழந்தை இருந்ததா இல்லையா? அந்த குழந்தைய கூட பார்க்காம இருந்தாங்களா இல்லையா? வெயில கேட்டாங்க இல்ல, கேஸ முடிச்சுட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளதான் நாங்க தயார் பண்ணி வச்சுக்கிறோம். நான் பிள்ளையா பிறந்துக்கான்றதுக்காக நாங்க ஏணி போட்டு ஏணியால போய் உட்காந்துக்க நான் சொல்றோம். படிப்படியா பக்குவப்படுத்துறோம், படிப்படியா வளர்க்குறோம், படிப்படியா அவங்களை சரி பண்ணி அந்த இடத்துக்கு போகும்போது தகுதியானவனா போய் என்று சொன்ன காரணத்தால் எனக்கு கனிமொழிய மேல் சபை MP-யா ஆகணும் முதல்ல. அதுக்கப்புறம் இது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காத பதவி, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கித்தான் பார்லிமெண்ட்டுக்கு போவேன்னு எலெக்ஷன்ல நின்று ஜெயித்த ஒரு MP எங்க அக்கா கனிமொழி. இந்த நாட்டுல பெண்களுக்காக பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு யாரு இருக்கா? அக்கா கனிமொழியை விட்டா பேசுறாங்களா இல்லையா? அவங்கதான் இப்ப வர போறாங்க. நீங்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்து அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படித்து முடித்தால் பட்ட படிப்பை மேற்கொள்ள அவர்களுக்கு வசதி இல்லை. நீ வயதுக்கு வந்து விட்டால் யாராவது பார்த்து திருமணம் செய்து கொடுக்கிறோம், மேற்கொண்டு நீ படிக்காதே என்று சொன்ன இந்த தமிழ்நாட்டில் என்று பக்குவப்படுத்தி வைத்திருந்த தமிழ்நாட்டில் என் தாய்மார்களே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை பெண் குழந்தை 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படித்திருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த குழந்தைகளுக்கு அப்பனாக தாத்தாவாக இருந்து மாதம் 1000 ரூபாய் தருவேன். அந்த திட்டத்திற்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்ததை போல புதுமை பெண் திட்டம் என்று பெயர் வைத்தார். உடனே ஆண் பிள்ளைகள் கேட்டார்கள், தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, காலேஜுக்கு போகின்ற பெண் குழந்தைகளுக்கு 1000 கொடுத்தால் நாங்களும் எங்கள் தாயின் வயிற்றிலே பிறந்தோம், ஆளாக பிறந்தது பாவமா தாத்தா என்று கேட்டபோது அண்ணன் தளபதி சொன்னார், ஆண் குழந்தையாக பிறந்து விட்டால் பாவம் இல்லை, உனக்கும் உன் தாத்தா இருக்கிறேன். நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன். அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம் என்று பெயர் வைத்தார். வேலைக்கு செல்வோருக்கு பஸ் இலவசம், வீட்டில் இருப்போருக்கு 1000 உரிமை தொகை, கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கு புதுமை திட்டம் 1000 ரூபாய், மாணவனுக்கு 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம். 1 முதல் 5 வரை படிக்கின்ற பிஞ்சு உள்ளங்கள் நாமெல்லாம் இன்று படித்து வளர்ந்து பட்டம் பெற்று வாழ்கிறோம். நமது சின்ன வயதில் இளம் வயதில் 1 முதல் 5 வரை படிக்கின்ற போது காலை உணவை சாப்பிடாதவர்கள் தான் 190 பேர். அந்த 90 பேரின் வறுமை நிலையை கண்டு இன்று படிக்கின்ற குழந்தைகள் பசியார உணவு உண்டு பள்ளிக்கு சென்றால் மட்டும்தான் பாடத்தை கேட்க முடியும் என்ற காரணத்தால்
அந்த பிஞ்சு உள்ளங்கள் பசியோடு போய் படிப்பதை தடுத்து நிறுத்த எத்தனித்த எங்கள் தலைவர் தளபதி தான் அதற்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதோ தினந்தோறும் பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்தார். இதோடு நிறுத்தினாரா? பெண்களுக்கு விடியல் பயணம், வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு உரிமை தொகை, கல்லூரி படிக்கும் மாணவிக்கு புதுமை பெண் திட்டம், மாணவனுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், சின்ன குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இதோடு தந்து வளர்ந்தவர்கள், முதியவர்கள், வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்க முடியாது, எனக்கு சுகர் இருக்கிறது, எனக்கு பிபி இருக்கிறது, பஸ்ஸிலே ஏறி போவதற்கு மூட்டு வலி இருக்கிறது, நான் போக முடியாது, நான் என்ன செய்ய என்று கேட்டபோது அதற்கும் ஒரு திட்டத்தை தந்தார். மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னார். இந்த செங்குன்றம் பகுதியில் வாடுகின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். இது செங்குன்றம் நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து நடந்தால் அவரை இலவசமாக வைத்தியம் பார்க்க வேண்டும் என்றால் அரசாங்க ஆஸ்பத்திரிக்குத்தான் கொண்டு போக வேண்டும். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகின்ற வழியில் அந்த உயிர் போய்விட்டால் அந்த உயிர் விலைமதிப்பற்ற உயிருக்கு யார் பொறுப்பேற்பது என்று தேடிய எங்கள் அண்ணன் தளபதி தான் அதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்மை காக்கும் 48 என்று சொல்லி 48 மணி நேரத்தில் விபத்து நடந்தவளையோ தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தால் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை இந்த அரசாங்கம் ஏற்கும் என்று அறிவித்து அதை நம்மை காக்கும் 48 திட்டம் என்று கொண்டு வந்தார். இதையும் தாண்டி கொரோனா காலத்தில் என்னால் படிக்க முடியவில்லை, படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு நான் படிக்க என்ன திட்டம் என்று கேட்டபோது இல்லம் தேடி கல்வி என்று சொன்னார். எனக்கு 70 வயது ஆகிவிட்டது, ரேஷனுக்கு போக முடியாது, கை வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, அந்த பொருளை வாங்க சொல்லி என் வீட்டில் இருக்கின்ற மருமகளும் பிள்ளையும் மருமகளும் என்னை விரட்டுகிறார்கள். ரேஷன் கடைக்கு சென்றால் அந்த பொருளை தூக்கி கொண்டு என்னால் வர முடியாது என்று எத்தனை பெற்றோர்கள், எத்தனை முதியவர்கள் கண் கலங்கினீர்கள். உங்களை இந்த சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு காலம் எவனாவது கண்ணெடுத்து பார்த்தானா? எவனாவது உங்கள் குறையை கேட்டார்களா? இல்லை, அண்ணன் தளபதி தான் கேட்டார். உங்களுக்கான திட்டமாக தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் நீங்கள் ரேஷன் கடைக்கு வர வேண்டாம், உங்கள் வீடு தேடி உங்கள் பொருள் வந்து தீரும் என்று தாயுமானவர் திட்டத்தை கொண்டு வந்தார். பெற்றவர்கள் சம்பாதிக்கின்ற காலத்தில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினால் வளர்ந்துவிட்ட பிள்ளைகள் அந்த பெற்றவர்களை காப்பாற்றுவதற்கு கஷ்டப்பட்டு அவர்களை வீட்டில் இருந்து வெளியே விரட்டுகிறார்கள். அப்படி விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் சாலை ஓரத்தில் அங்காங்கே கடையோரம் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து பெற்ற பிள்ளைகளோ, பெற்ற மருமகளோ, தாலி கட்டி வந்த மருமகளோ உங்கள் கண்ணீரை துடைக்கவில்லை. எங்கள் அண்ணன் தளபதி கண்ணீரை துடைக்க கஷ்டப்பட்டார். அதனால் வந்ததுதான் முதியோர் தங்கும் விடுதிக்கு இந்த நாட்டில் அன்பு சோலை என்ற முதியோர் நிறுவனங்களை உண்டாக்கி அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவளித்தார். அதை போலத்தான் அந்த முதியவர்களை பராமரிக்க அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை தந்தார். எல்லோரும் கேட்கிறார்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள், என்ன செய்து விட்டீர்கள்? இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே செய்யவில்லை என்று. நாங்கள் சொன்னது மகளிர் விடியல் பயணம் என்று சொன்னோம். நாங்கள் சொன்னது உரிமை தொகை தருவோம் என்று சொன்னோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு காலை உணவு தருவோம் என்று சொன்னோமா? நாங்கள் 70 வயது ஆனவர்களுக்கு ரேஷன் அரிசி தருவோம் என்று சொன்னோமா? முதியோரை பாதுகாக்க அன்பு சோலை, அன்பு கரங்கள் திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னோமா? சொல்லவில்லை. அதுதான் ஐயா கலைஞர் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அண்ணன் தளபதி சொல்லாததையும் செய்வார், சொல்லாமலே செய்வார் என்று ஒரு திட்டமும் இருக்கிறது. இது எல்லாம் சொன்னதை செய்தோம், செய்வதை சொன்னோம், சொல்லாமல் செய்தோம். சொல்லாமல் செய்த திட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்கட்சிக்காரர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிறோம் அல்லவா? அந்த உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது அந்த உரிமை தொகையை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்து வழக்கு மன்றம் செல்ல இருந்தார்கள். இதை தெரிந்து கொண்ட உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் பெற்றெடுக்காத மகன், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தளபதி நினைத்தார், இரவு முழுக்க தூங்கவில்லை, இதை பற்றியே சிந்தித்தார்.
விடிந்தது. அதிகாரிகளை அழைத்தார். இந்த உரிமை தொகையை 3 மாதம் நிறுத்திவிட்டால் இதை நம்பி தங்கள் வாங்கியவர்கள், இதை நம்பி மாத்திரை வாங்கியவர்கள், இதை நம்பி வட்டிக்கு கொடுப்பவர்கள், இவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள் என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் விடிய விடிய யோசித்து விடுவதற்குள் அதிகாரிகளை அழைத்து பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் என்று 3 மாதத்திற்கும் 3000 கொடுத்து விட்டு மீதி இருக்கின்ற 2000 மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் தோறும் 2000 தருவோம் என்று சொன்னோமே, அந்த 2000 ரூபாய் தான் மே மாதத்துக்கும் 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வைத்ததுதான் சொல்லாமலே செய்த திட்டம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லியும் சொல்லாமலும் நிறைவேற்றி வந்தால் எப்படி மஞ்சாக்காமலை கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியுமோ, எப்படி தர்மர் நகர்வலம் சென்றால் பார்ப்பவர்கள் எல்லாம் நல்லவராக தெரிந்தார்களோ, துரியோதனன் நகர்வலம் சென்றால் பார்ப்பவர்கள் எல்லாம் கெட்டவராக தெரிந்தார்களோ, அதை போல் பார்ப்பவரின் கண் சுத்தமாக இருந்தால், பார்ப்பவனுக்கு கண் நன்றாக இருந்தால், பார்ப்பவனுக்கு எண்ணம் நன்றாக இருந்தால் அவன் செயலும் நன்றாக இருக்கும். இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்தோமா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஐயா கலைஞர் ஆட்சியில் இருந்தார். சென்னையில் இருக்கின்ற ஜிஎச் மருத்துவமனையை அற்புதமான மருத்துவமனையாக மாற்றி தந்தார். கலைஞருக்கு பின்னால் அண்ணன் தளபதி வந்தார். இந்தியில் இதோ அற்புதமான மருத்துவமனையை கட்டி கொடுத்தோம். ஐயா கலைஞர் இருந்தார். நூலகத்தை பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நினைவு நாளில் நூலகத்தை கட்டி திறந்தார். அண்ணன் தளபதி வந்தார். ஐயா கலைஞரின் நினைவு நாளில் 100வது நாளாக நினைத்து அங்கே மதுரையிலே நூலகம் கட்டினார். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் சென்னையில் ஒரு அழகான மருத்துவமனையை கட்டி திறக்க முடியும் என்று சொன்னால், இந்த நாட்டில் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி சர்க்கார் 2015 மருத்துவமனைக்கு மதுரையிலே அடிக்கல் நாட்டினேன் என்று மோடி சொன்னார். 2019 அன்புமணி ராஸ்கல் தான் அடிக்கல் நாட்டினேன் என்று சொன்னார். எப்போது நாட்டினார் என்ற 5 ஆண்டு முடிந்து விட்டது. தேர்தல் வரப்போகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை வந்ததா என்றால் சத்தியமாக வரவில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற கல்லூரி இடங்களை திருட நினைக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற வளங்களை திருட நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை இந்த மண்ணுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம்.